திருவள்ளூரில் கடந்த 2 நாட்களாக கேஸ் தட்டுப்பாடு உள்ள நிலையில் விறகு எரியூட்டி எந்திரத்தை நோக்கி நகரும் ஹோட்டல் உரிமையாளர்கள். இதுகுறித்து திருவள்ளூர் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் குமாருடன் செய்தியாளர் மோகன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். கடந்த 10 நாளுக்கு மேலாக இந்த போர் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அதன் எதிரொலியாக தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கேஸ் தட்டுப்பாடு உள்ளிட்டவை ஏற்பட்டுள்ளது. அதே போன்று தமிழகத்திலும் கேஸ் தட்டுப்பாடு என்பது தற்போது எழும்பி உள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு உணவகங்களில் கேஸ் தட்டுப்பாடு தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவகங்கள் உணவு வகைகளை தற்போது குறைக்க துவங்கியதால் பார்த்தோம்னால் அதை வாங்கி செல்லும் நபர்கள் வருவது குறைந்துள்ளது என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தற்போது நம்மிடம் ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் உள்ளனர். அவரிடம் இந்த கேஸ் தட்டுப்பாடு எவ்வாறு உள்ளது என்பதை கேட்டு அறியலாம். இப்போ 2 நாளாக கேஸ் கட்டுப்பாடா சப்ளை இல்லாமல் இருக்கிறது. இப்போ நாங்கள் இன்னும் 2-3 நாளைக்கு எங்களுக்கு அது கேஸ் வரும், இருப்பு இருக்குது. அதோட கொஞ்சம் நாங்கள் செய்கிற பொருளை கம்மியாக தான் இப்போ மாற்றுறோம். இப்போ ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணினே வரோம் இப்போ, ஏன்னா கேஸ் கட்டுப்பாடுனால. இப்போ இது நம்ம போர் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் நடக்கிறதால இது பாதிப்பு இருக்குது. இது மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு கொஞ்சம் உணவு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த கேஸ் கொஞ்சம் ஏற்பாடு செய்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு இப்போ மாற்று வழி இப்போ ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ நாங்களாம் அசோசியேஷனில் சேர்ந்து விறகு அடுப்பு எரிகிற மாதிரி இப்போ நாங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அது கொஞ்சம் வந்ததுன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு உணவு கட்டுப்பாடு எல்லாம் வரும். ஒரு 2-3 நாளுக்கு பொறுத்து எங்களுக்கு சரிப்படுவோம். ஆனால் கேஸ் தான் எங்களுக்கு முக்கால்வாசி கேஸ் தான் எங்களுக்கு ஒரு முக்கியமாக ஆதாயமாக எங்களுக்கு வேணும். அது கொஞ்சம் மத்திய மாநில அரசு ஆலோசனை பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக விரைவாக எங்களுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இப்போ என்ன மாதிரி உணவெல்லாம் வச்சிருக்கீங்க? இப்போ ஆயில் கேஸ் ரெகுலராக செலவு பண்ணுற இதெல்லாம் கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே ஆயில் கம்மியில் இப்போ பூரி ரெகுலராக கம்மி பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் அது மாதிரிலாம் ரெகுலராக கேஸ் சாப்பிடும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி ரெகுலராக உடனே பண்ணி சாப்பாடு பொங்கல் அது மாதிரி ரெகுலராக உடனே சேஞ்ச் வைக்கிற மாதிரி அது மாதிரி பொருட்களை நாங்கள் கொடுக்குறோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல்னும் போது பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரில் பண்ணுறீங்க. இந்த விறகு வச்சா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா, கரெக்டாக இருக்குமா, இல்லை 3 நிலைமை வரும்? 3 நிலைலாம் வராது. விறகு மாற்று வழி நாங்கள் பண்ணி தான் ஆகணும். கஷ்டப்பட நம்மளை சாப்பிடுக்க வராங்கன்னா நம்ம விறகு வச்சு கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் நம்ம அதை வச்சு கொஞ்சம் சமாளிச்சுன்னு போகணும். கவர்மெண்ட் சால்வ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் சமாளிச்சுன்னு தான் போகணும். சரி, இது தொடர்ந்து இதே நிலை நீடிச்சா என்ன பண்ணலாம்னு ஐடியா இல்லை? கஷ்டமாக தான் இருக்கும். இதே நிலைமை வரக்கூடாது, வராமல் இருக்க பார்க்கணும். இல்லைன்னா கட்ட அடுப்பு தான் நம்ம விறகு அடுப்பு யூஸ் பண்ணுற மாதிரி லேட்டஸ்ட்டாக வர மாதிரி நம்ம சங்கம் மூலியமா நாங்கள் ஆலோசனை பண்ணின்னு இருக்கோம். தற்போது பார்த்தோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த நிலைதான் உள்ளது. இன்னும் 2 நாட்களுக்கு மட்டுமே சிலிண்டர் உள்ள நிலையில் விறகை நோக்கி செல்லலாமா என்று ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக ஹோட்டல் சங்க தலைவர் குமரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.